டெல்லியில் தமிழக விவசாயிகளின் போராட்டம் 16வது நாளாக இன்றும் தொடர்கிறது. போராட்ட களத்தில் நமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். நிரஞ்சன், 16வது நாளாக தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் பல்வேறு வடிவங்களை தங்களுடைய கோரிக்கையை, வேதனையை அவங்க வெளிப்படுத்திட்டு வராங்க. இன்னைக்கு நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்தில் அவர்கள் எந்த வடிவத்தில் தங்களுடைய கோரிக்கையை, வேதனையை வெளிப்படுத்துறாங்க விவசாயிகள்? தம்பி தமிழரசன், நீங்கள் கூறியதை போலதான் கடந்த 16 நாட்களாக தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் பகுதியில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு விதங்களில் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். பிணம் போல் ஒருவர் படுத்திருந்து தமிழக விவசாயிகளின் நிலைமை இவ்வாறுதான் இருக்கிறது என்று உணர்த்தும் வகையில் ஒரு தெரு நாடகம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அதற்கு முந்தைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி போன்ற உருவத்தினை முகமுடியினை ஒருவர் அணிந்திருந்து விவசாயிகளின் நிலைமையை அவர் கண்டுகொள்வதில்லை போன்ற விஷயங்களை அவர் கூறியிருந்தார். எலிக்கறி உண்ணும் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். இன்றைய தினம் பாம்பு கறி உண்ணும் போராட்டத்தினை தற்பொழுது முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது இன்று காலை சற்று முன்புதான் தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே இவர்கள் சார்பாக மரத்தின் மீது ஏறி நின்று தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறியிருந்த நிலையில் உடனடியாக காவல்துறையினர் இவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அமைதியான வழியில் நீங்கள் போராட்டத்தினை தொடர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது இவர்கள் இந்த பாம்பு கறி உண்ணும் இந்த போராட்டத்தினை தற்பொழுது மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்களை தவிர்த்து ஏற்கனவே ஒருவர் உண்ணாவிரத போராட்டத்தினை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவர் நேற்றிலிருந்தே உணவு எதுவும் எடுக்காமல் தொடர்ந்து இந்த போராட்டத்தை தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றார். இவர் உண்ணும்படி இந்த போராட்ட குழுவினரின் சார்பாக தொடர்ந்து அறிவுறுத்தியும் கூட இவர் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து இந்த உண்ணா நிலையிலேயே தற்பொழுது இருந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது போலவே தொடர்ந்து விவசாயிகள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் கூறியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உடனடியாக மத்திய அரசு இவர்களது கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் தற்பொழுது இவர்களும் கோரி வருகிறார்கள். தம்பி தமிழரசன். நிரஞ்சன், நேற்று முன்தினம்லாம் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் நேரடியாக வந்து தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்றைக்கு பிற மாநில விவசாயிகள் அங்கே வந்திருக்கிறார்களா? வேதவள்ளி, இவர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். இன்றைய தினம் காலை ஸ்வராஜ் அபியானின் தலைவராக இருக்கக்கூடிய யோகேந்திர யாதவ் அவர்கள் நேரடியாக வந்து இவர்களிடம் தங்களது ஆதரவினை உங்களுக்கு அளிப்பதாகவும், நாங்கள் விரைவில் தமிழகத்திற்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய வறட்சி குறித்து நாங்கள் ஒரு விரிவான கள ஆய்வு நடத்தவிருப்பதாகவும் உறுதியளித்திருக்கின்றார். இவர்தான் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது இந்தியா முழுவதும் நிலவி வரக்கூடிய இந்த கடுமையான வறட்சி குறித்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வேதனையை தெரிவித்திருந்தார். அந்த வழக்கினையும் தொடுத்திருந்தார். இந்த நேரத்தில் தற்பொழுது இவர்களுக்கு மற்ற கட்சியினர் சார்ந்தவர்களும் இங்கு தலைநகர் டெல்லியில் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வரவிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஐயாக்குன் அவர்கள் தொடர்ந்து நம்முடன் இணைந்து வருகின்றார். தொடர்ந்து ஐயா, இந்த விஷயத்தில் இன்றைய தினம் இந்த பாம்பு கறி உண்ணும் போராட்டத்தை நீங்க முன்னெடுத்திருக்கிறீங்க, வேறு வேறு தளங்கள் இருக்கிறீங்க, ஒருவர் உங்கள் சார்பாக உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த போராட்ட காலத்தை எந்த அளவுக்கு கொண்டு போக போறீங்க சார்? சார், நாங்கள் இன்னைக்கு 16ஆம் நாள் இங்கே உண்ணாவிரதம் இருக்கோம். எங்களை மத்திய அரசு கண்டுக்கவே இல்லை. எங்களை வந்து தூசியா நினைக்குது மத்திய சர்க்கார், மாண்புமிகு மோடி அவர்கள். நாங்கள் என்னதான் பண்றது? அதனால எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் விளைச்சல் இல்லை, ஒன்றும் இல்லை, சோத்துக்கு வழி இல்லை. பாம்பை திங்கிறதுக்கு எங்களை விட்டுருச்சுன்னு பாம்பு கறி திங்கிறோம் இன்னைக்கு. அதான் நிலைமை இன்னைக்கு எங்கள் நிலைமை. அதே போல விவசாயி அவர் முதல்ல பேங்க் தொந்தரவு பண்ணார், பொண்டாட்டியை வந்து செத்து போச்சு, அதிர்ச்சியிலேயே செத்துச்சு. இப்போ நான் ஊரில் போய் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நான் வந்து வீட்டுக்கு சோறு திங்க மாட்டேன், நான் இங்கேயே செத்து போடுறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வில் இருக்கார். நாங்கள் அவரை அப்படி விடமாட்டோம். நாங்கள் அவரை கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து நேரில் சந்தித்தவர்களாக பேசணும், அவர்களுடைய கோரிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து மத்திய அரசின் சார்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் அதையும் மீறி தற்பொழுது நீங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து வரீங்க. எதுதான் உங்களுக்கு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மத்திய அரசின் சார்பாக தெரிவிக்கிறது நீங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றக்கூடியதில்லை. ஒரு கையெழுத்தில் கடன் தள்ளுபடி உடனடியாக ஒரே நிமிஷத்தில் நிறைவேற்றலாம், அது கஷ்டமே கிடையாது. ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதான் உண்மை. மற்ற கோரிக்கைகள்லாம் இப்போ நதிநீர் இணைப்பு அப்படின்றதெல்லாம் சுலபமான விஷயம். அதெல்லாம் நாங்க வந்து இப்போ உடனே இப்போ பண்ண கொடுன்னு செய்யல. அதுக்கு ஒரு ஃபண்டை அலாட் பண்ணுங்க, கமிட்டியை போடுங்கன்னு தான் கேட்குற முடிஞ்சு உடனே பண்ண முடியாது. அதே போல லாபகரமான விலைக்கு வந்து காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் சொல்லிட்டு ஒரு பிக்ஸ் பண்ணு சொல்றோம். கடன் தள்ளுபடி
ஒரே கையெழுத்தில் மோடி அவர்கள் மாண்புமிகு மோடி இன்றைக்கு செய்யலாம், அது செய்ய மறுக்கிறார். அதே போல வறட்சி நிவாரணம் அவங்க செய்ய கொடுக்கலாம், சந்திக்கவே மறுக்கிறார் எங்களை மோடி. இந்த நாட்டினுடைய முதல் தலைமகன் பிரசிடென்ட் எங்களை பார்த்துட்டு 15 நிமிஷம் பேசுறாரு சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களுக்கு பேச வேண்டியவர், மக்களுடன் இருக்க வேண்டியவர், அவர் செய்ய மாட்டேங்கிறார் சார். நாங்கள் என்ன பண்றது? அதான் எங்களுடைய கோரிக்கை. அவர் கூறியதை நாம் கேட்டிருப்போம். தற்பொழுதுக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான கோரிக்கையாக இருப்பது உடனடியாக அந்த பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும், அந்த 40,000 கோடி ரூபாய் இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது இந்த பாம்பு கறி உண்ணுவதல் என்பது சற்று ஒரு சிரமமான ஒரு போராட்டமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. தற்போது இங்க இந்த பாம்பு கறி உண்ணும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க, இது சிரமமா இல்லையா உங்களுக்கு? இது ஒரு நெருடலான விஷயமா இல்லையா உங்களுக்கு? எங்களுக்கு உண்றது உணவு இல்லாம இன்னைக்கு வேற வழியே இல்லாம நேரத்துலாம் எலிக்கறி சாப்பிட்டு இருந்தோம், இன்னைக்கு பாம்பு கறி திங்கிறோம். இதுல பாம்பு கறி திங்கினா எங்களுக்கு பல உபாதைகள் உண்டு. நாங்க இப்ப சாவதா மீறுவதான்னு எங்களுக்கு போராட்டமா இருக்குது. இதனால எங்களுக்கு உயிருக்கு பாதிப்பு உண்டு. தொடர்ந்து நீங்கள் எத்தனை நாட்களுக்கு தான் இந்த போராட்டத்தை தொடரலான் இருக்கிறீங்க? ஏன்னா கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு, பரிசீலனை செய்வதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு இந்த முன்வைக்கலாம் இருக்கீங்க? எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும்.